முருக பக்தர் அனைவருக்கும் அசோக்குமாரின் அன்பான வணக்கங்கள். முருகன் ஏன் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும்? முதல் கேள்வி. ரெண்டாவது, தைப்பூசம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசுரகுலத்தின் அரசனான சூரபத்மன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே நம்ம ஆளணுன்ற எண்ணம் கொண்டு என்ன பண்றாருன்னா சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு. சிவனை அந்த எண்ணம் புரியாமல் நேரா வந்து அவர் முன்னாடி காட்சி தந்து உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்கும் போது அவர் என்ன கேட்கிறாருன்னா 108 அண்டம் நான் உயிர் வாழ வேண்டும், 1008 அண்டம் நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வரத்தையும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வயிற்றில் பிறந்த குழந்தையால் எனக்கு மரணம் நிகழக்கூடாதுன்ற வரத்தையும் வாங்கிறார். வர வாங்கின அசுரன் பார்த்தீங்கன்னா தன்னை போல ஒரு 1000 அசுரர்களை உருவாக்கி 17 லோகத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அது பத்தாம இந்திரலோகத்தின் அதிபதியான தேவேந்திரன் கொடுமை பத்தி சிறையில் அடிச்சிட்டான். கொடுமை தாங்க முடியாத தேவேந்திரன் நேரா சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. அந்த நேரம் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் ஒரு 6 தீப்பொறிகளாக பிறந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். சிவனுக்கு கூட பிறப்பு இருக்கு, ஆனா சிவனுக்கு கூட தாய் இருக்கு. ஆனா தாய் இல்லாமல் இந்த பூமிக்கு வந்த ஒரே தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். அதனாலதான் அவருக்கு சலாச்சரன்னு ஒரு பேரே இருக்கு. முருகப்பெருமான் 6 தீப்பொறிகளாக பிறந்தது மட்டும் இல்லாம சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் இந்த முருகப்பெருமான். சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது, சிவனும் முருகனும் ஒண்ணுதான். சிவனோட நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அசுரரான சூரபத்மனை வதைப்பதற்காகவே முருகப்பெருமான் படைக்கப்பட்டவர். தன் தாயிடம் சக்தி வேலை பெற்று, அதாவது சூரனை வதைக்க சக்தி வேலை தாயிடம் பெற்ற நாள் தான் இந்த தைப்பூச நன்னாள். அதனால்தான் இந்த நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. அந்த தமிழ்நாட்டில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. மக்கள் இந்த நாளில் பால்குடம் எடுத்து முருகனை வேண்டி காவடி எடுத்து போவாங்க. கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்க 2 விஷயம் தாங்க, உண்மையும் நேர்மையான பக்தியும் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது சக மனுஷன் கஷ்டப்படும் போது உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கடவுள் தான். நீங்க கடவுளா இருக்கணுமா மனுஷனா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். அனைவருக்கும் தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்கள்.